படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ராமராஜன் அவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் வெளியே வரப்போகுது. பட் அவங்க ஒரு காலத்தில் பயங்கர ஹிட்டு கொடுத்த ஒரு ஆக்டர். எல்லா ஆக்டர்ஸோட பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தா நிறைய ஹிட் கொடுத்த ஒரு ஆக்டரு. அவரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் 15 வருஷமோ 18 வருஷமோ கழிச்சு இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருந்தது. இப்போ ராமராஜன் நடிக்க போறாரு. அது 1988 90 அந்த மாதிரி டைம்ல வந்த படங்கள். அவங்க சொல்றாரு, நான் 4 வருஷம் தான் நடிச்சது, 4 வருஷம் தான் நான் ஏதோ 30-40 படம் நடிச்சேன் அப்படி சொல்றாரு. ஸோ அவங்க ஆக்டிங் ஸ்டைல் வேற, அவங்கள வேற டைரக்ட் பண்ண ஸ்டைல் வேற. இப்போ இருக்கிற 2024ல எப்படி அவங்களுக்கு கதை பண்ணுன்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக யோசனை பண்ணதான் அவருக்கு கதை பண்ணும். ஸோ இந்த படத்துக்கு சாமானியன் பேர் வச்சிருக்காங்க. பேர் ரொம்ப நல்லா இருக்கு, பேர் ரொம்ப நல்லா இருக்கு, டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. இளையராஜா சாங்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செண்பகமே செண்பகமே நிறைய சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் இந்த சப்ஜெக்ட் எடுத்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நிறைய தமிழ் படம் பார்ப்பேன், இந்தியன் படங்களும் பார்ப்பேன், யாரும் எடுத்த மாதிரி இல்லை. இது ஒரு ஹவுஸ் லோனு, பேங்க்ல ஹவுஸ் லோனு, பில்டர்ஸ் இவங்க பற்றியான ஒரு கதை. பட் ஆக்சுவலி இதுல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரொம்ப ஏழையா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப பணக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம்ல எல்லாம் மாட்டிக்கிறதெல்லாம் மிடில் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் ராமராஜன் இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணும், ஆனா அவருக்கே தெரியாம அது அவங்க பொண்ணு கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு இறந்து போனா, பெஸ்ட் ஃப்ரெண்டு மிலிட்டரியில். அவனை பொண்ணு எடுத்துட்டு அவங்க சொந்த பொண்ணோட ரொம்ப அன்பா அந்த பொண்ணை பார்த்துக்கிறாரு, கவனிக்கிறாரு. அதில் கொஞ்சம் மாடர்னான விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பேர் வச்சே கூப்பிட்டுட்டு இருப்பான், சங்கர் 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 என்ன கூப்பிட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் இந்த காலத்து பசங்க பண்றது தான். இப்போ நிறைய பொண்ணுகள் எல்லாம் பசங்களெல்லாம் டேவாடா இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போ சாதாரணமாக எல்லா பொண்ணுங்க அவங்க கிளாஸ்மேட்ஸும் பாய்ஸ் எல்லாம் வாடா போடான்றது. அந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. தீம் ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப மேலே ரிச் ஆகி போக முடியாது, கீழே போகிறதுக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் அல்ல, இவங்க சென்ட்ரல்ல இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் இருக்கு. பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு அப்படி எல்லாம் ஆசை இருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் என்னன்ட்டா, ஒன்று கூட்டு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை ஹவுஸ் ஓனர் எதனா டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லா ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹவுஸ் ஓனர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் அந்த அந்த பிளாக் வருது. ஹவுஸ் ஓனர் அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அந்த இதெல்லாம் வருது. சரி, நமக்கு இப்போ வாடகை வீட்டில் இருந்து தானே இப்படி எல்லாம் வருதுன்ட்டு இவங்க இந்த பெரிய வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு. 2 பேரும் ஒர்க் பண்ணுறாரு. பட் 2 பேரும் ஒர்க் பண்ணி அந்த சம்பளம் ஒரு இவ்வளோ பெரிய வீடு வாங்குறதுக்கு முடியுமா, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியை நடத்த முடியுமா, குழந்தைய பார்த்துக்க முடியுமான்னு அவ்வளோ இதாக யோசனை பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்ல ஒரே ஒரு லாஜிக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிற லாஜிக்கு, நாங்கள் எப்படியும் வாடகை கொடுக்குறோம் இல்லையா, இந்த இஎம்ஐ கொடுக்குறது நாங்கள் வாடகை கொடுத்தோன்னு நினச்சிடலாம், அந்த இதில் போகிறாங்க. இதில் ஒரு சின்ன பர்சனல் பர்சனல் ரிவெஞ்ச் கூட இருக்குது. இந்த பொண்ணும் அந்த பில்டர் இருக்கா இல்லையா, ஹெட் பில்டரு, அவனை செருப்பால் அடிச்சிடுவான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகிடும். அவன் இவரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகிடும். இப்போ நிறைய பேர் மிடில் கிளாஸ் இப்படி எல்லாம் பிஹெச்கே ஃப்ளாட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. யாருக்கும் கெப்பாசிட்டி இல்லை, எவ்வளோ 50,000 ரூபாய் சம்பாதிச்சு கூட லோன் கொடுத்து அப்படிதான் இருக்காங்க. பட் சொந்த வீடு வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவு. அப்படி வாங்கும்போது என்னென்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் ஆச்சு அன்னது. ஸோ
இவங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் அப்புறம் ராதா ரவி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்துட்டு இவங்கள இந்த இதோட பேங்க் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைம் அந்த மாதிரி இந்த பேங்க்ஸ் கூட அவங்களோட சேர்ந்து தான் இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் நெட்வொர்க் தான், பேங்க்கு, பில்டர்ஸு, வேற கார்பரேட்ஸு, இதெல்லாம் ஒரு நெட்வொர்க் தான். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதனால ஹஸ்பண்டு ஒய்ஃபை எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அப்போ இவங்க அனுப்புகிற ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம், பேங்க் இந்த அனுப்புகிறாங்க இல்லையா, இவங்க வேணும்னு போயிட்டு நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் டார்ச்சர் பண்ணுறது ஒன்று பர்சனல் ரிவெஞ்சாக இருக்குது. ஏன்ட்டா அந்த பொண்ணு அவனை செருப்பால் அடிச்சிருக்கா. அப்படி இல்லைன்ட்டு கூட இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம், ஹவுஸ் லோன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ லோன் கொடுக்குறவங்களாம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்கன்ட்டு அவங்க வேலையே அதுதான். அவங்கள கூட நீங்கள் குறை சொல்லக்கூடாது. பேங்க் ஹெட்டு அவருக்கெல்லாம் சஜஷன் கொடுத்துருப்பாங்க, இப்படி அடிக்கடி போய் பண கேளுன்ட்டு. இங்கே கொஞ்சம் வேணும்ன்ட்டு பர்சனலாக எக்ஸ்ட்ரா பண்ணுறாரு. அது ரொம்ப குரூயலாக இருக்குது. அது தாங்காமல் ஹஸ்பண்டு ஒய்ஃபும் இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால இவர் ஒரு காலத்தில் மிலிட்ரியில் இருந்தவங்க, அது நமக்கு தெரியாது. நமக்கு ரொம்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியுது ராமராஜன் இப்படி மிலிட்ரியில் இருந்தாங்கன்ட்டு. இல்லைன்ட்டு அவருக்கு அந்த மாதிரி பாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறது, பாம்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாது. இல்லை நம்ம கேட்கலாம், இவருக்கு இதெல்லாம் இப்போ அவருக்கு எப்போ கற்றுக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ அதனால அந்த மிலிட்ரி சீன் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தருக்கு அருள்மணின்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு. அப்போ லாஸ்ட் மந்த் இறந்து போயிட்டார். ஸோ அவங்க இந்த படத்தில் கன் ஷாட்ல ஏதோ இறந்து போயிடுறாரு. அவங்க குழந்தை எடுத்துட்டு வந்து நம்ம ராமராஜன் அவர் நல்லா வளர்த்துட்டு சொந்த குழந்தை மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க, நீ யார் என் குழந்தை கிடையாதுன்னு சொல்ல மாட்டாரு. ஸோ இதில் ஒரு அப்பா பொண்ணு பாசம், ஒரு பெரிய பேங்க் ஸ்கேம், ஒரு பெரிய பில்டர் ஸ்கேம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ராமராஜன் அவரை வச்சு இவ்வளோ சீரியஸாக ஒரு நல்ல சப்ஜெக்ட் பண்ணியிருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன காமன் என்னான்ட்டா, அவ எல்லா படத்துலையும் வேஸ்டிலே வர்றாங்க, இந்த படத்தில் கூட வேஸ்டில் தான் வந்திருக்காங்க. கொடுத்தது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் மெலோ ட்ராமா மாதிரி இருக்கு. கடைசியில் வந்து அவங்க அழுறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மெலோ ட்ராமா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ஆளு, நான் ஜெர்னலிஸ்ட் சொல்கிறேன். இல்லைப்பா, நான் சாமானியன் தான் அப்படின்ட்டு. சாமானியன் தான், நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு சாமானியன். நான் ஒரு ஹீரோவோ ஒரு பெரிய புரட்சி பண்ண ஆளோ கிடையாது அப்படி சொல்கிறாரு. அவரை வச்சு இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல் சப்ஜெக்டும் அவங்க கொடுத்தது ரொம்ப நல்லா எரிச்சல் வராத மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா ஓடட்டும், வாழ்த்துக்கள். இல்லை, இப்போ அவங்க ரசிகர்கள் ஆல்மோஸ்ட் 25 years பேக் ஸோ ஒருத்தருக்கு ஒரு ரசிகர் இருப்பாங்க. இது அவங்க இல்லை, அவங்க இருந்தது மேபி 1985 to 90 அந்த மாதிரி. நமக்கு அவங்க ரசிகர்கள் யார் ஒன்று தெரியாது. ஏன்ட்ட நான் ஆக்சுவலி காட் ப்ராமிஸ், நான் அவங்க படங்களே நான் பார்த்தது கிடையாது, பாட்டு கேட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க படங்கள் எல்லாம் 1 year 1.5 year எல்லாம் ஓடி இருக்கு, எக்கச்சக்கமாக பண்ணிருக்கு. கமலஹாசன் அவங்க படத்தில் நடித்து சூப்பர் ஹிட் ஆனதோட இவங்க படங்கள் நிறைய ஓடிச்சு. அவங்க சொல்ற ராமராஜன் முக்கியமாக என்ன, ஒரு வேஷ்டி, ஒரு செம்பு, ஒரு மாடு, இதை வச்சு அவரை வச்சு கதை எடுக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி படங்கள் எல்லாம் போச்சு. இது ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். இது யாரன்னா பார்க்கலாம், ஹைடெக் எஜுகேட்டட் பீப்புள் பார்க்கலாம், 2K கிட்ஸ் பார்க்கலாம், மிடில் கிளாஸ் பீப்புள் பார்க்கலாம். கொஞ்சம் சீரியஸாக இருக்கு, கொஞ்சம் சோகமாக இருக்கு. அவங்க கொடுத்த ஒர்க்கு அவங்க டைரக்டர் அவங்கள நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணாத மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ அங்கே இங்கே கொஞ்சம் இது மெலோ ட்ராமா எல்லாம் வந்தது. படம் சூப்பர் சப்ஜெக்ட். இந்த மாதிரி தான் பண்ணும், சும்மா காமெடின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு
இன்னும் வேற ஏதோ பண்ணிட்டு அப்படி பண்றதோட இப்படிதான் பண்ணும். பட் ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால நம்ம ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது நம்ம கையில இல்லை. நம்ம படம் ஒரு 2 நாள் 3 நாள் ஓடின பிறகுதான் தெரியும். பட் டெஃபினட்டா நீங்க எவ்வளவு பழைய ஆர்டிஸ்டானா உங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. எம்.ஆர். ராதாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. எம்ஜிஆர் படம் போட்ட உதயம் தியேட்டர்ல நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஃபேன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அது இல்லாம இப்போ இருக்கிற 2024ல இருக்கிற ஆடியன்ஸ் கூட நீங்க ஒரே காமெடி படம், ஒரே 2K கிட்ஸ் மாதிரி இல்லாம இந்த மாதிரி படங்கள் கூட நீங்க சீரியஸா பார்த்து என்ஜாய் பண்ணும். அதெல்லாம் கத்துக்கணும். எல்லாரையும் கண்டிஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி படம், பேய் படம், அப்படி அப்படி இப்படி பண்ணி இந்த படம் தான் நாங்க பார்க்கணும்ட்டு ஆடியன்ஸ் மைண்ட்ல அது ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்புறம் வேற ஆடியன்ஸ் சைடு வேற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இப்போ சம்மரு, எல்லாரும் ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் மறந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கலான்னு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு சோகமான கதையை காட்டுறது தப்பு சரின்னு சொல்ல. படம் எடுத்தாச்சு, பட் படம் ரொம்ப சீரியஸா இருக்கு. பட் ஒன்றும் நம் ஆசைப்படலாம், இந்த படம் அவங்க போட்ட காசு எல்லாம் திருப்பி வரணும். ராமராஜன் அவர்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும்னு ஆசைப்படுறேன்.